அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வீடியோவில் நாம் ரமலானிற்காக தயாராகுவோம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்கலாம். மனிதனை பாவத்திலிருந்து மீட்கவும் பாவ மன்னிப்பு பெறவும் தன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு வாரி வழங்கி இறைவனின் திருப்பொருத்தத்தை பெறவும் இந்த புனித ரமலான் நோன்பு வழிகாட்டுகின்றது. உலக மக்களை நல்வழிப்படுத்த வந்த மார்க்கம் இஸ்லாம். களிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத் மற்றும் ஹஜ் ஆகிய முக்கிய கடமைகளை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதில் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் வரும் ரமலான் நோன்பு. மனிதனை பாவத்திலிருந்து மீட்கவும் பாவ மன்னிப்பு பெறவும் தன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு வாரி வழங்கி இறைவனின் திருப்பொருத்தத்தை பெறவும் இந்த புனித ரமலான் நோன்பு வழிகாட்டுகிறது. இத்தனை சிறப்புமிக்க புண்ணியங்கள் தரும் ரமலானை நாம் வரவேற்போம், தயாராகுவோம். நோன்பு குறித்து திருக்குர்ஆனில் குறிப்பிடும் போது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஈமான் கொண்டோரே, உங்களுக்கு முன் உள்ள சமூகத்தாருக்கு கடமை ஆக்கப்பட்டது போல உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உள்ளச்சம் பயபக்தி உடையவர்களாக வேண்டும் என்பதற்காக என அல்லாஹ் கூறுகிறான். அத்தியாயம் 2 வசனம் 183. ரமலான் எனும் புனித மாதம் அண்மித்து விட்டது. இந்த புனித மாதத்தை எதிர்நோக்கும் விதத்தில் ஆவலுடன் முஸ்லிம் சமுதாய அமைப்புகளும் தனிநபர்களில் பலரும் பல்வேறு நினைவூட்டல் நிகழ்வுகளும் அறிவுரைகளும் வழங்கி அவற்றின் மூலம் முஸ்லிம்கள் அதிகமாக நன்மைகளை பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் மிகவும் ஆர்வத்துடன் செயல்படுகின்றனர். அவ்வழியில் நாமும் 10 அம்ச திட்டம் ஒன்றை இங்கு வழங்குகிறோம். அவற்றை செயற்படுத்துவதன் மூலம் நாம் ரமலானில் மட்டுமன்றி ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலும் பலன் பெற்று இம்மை வெற்றியும் மறுமை ஈடேற்றமும் பெற அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. முதலாவது, ரமலானின் நோக்கம் நாம் தக்வா எனும் இறையச்சத்துடனும் இறையுணர்வுடனும் ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட வேண்டும் என்பதாகும். நாம் சென்ற ரமலானிலும் ரமலானுக்கு பிறகு இன்று வரையும் அவ்வாறு செயல்பட்டோமா, செயல்படுகிறோமா என்று ஒரு முறையாவது சில நிமிடங்களை ஒதுக்கி பள்ளியிலோ இரவின் தனிமையிலோ முதலில் சுய பரிசீலனை செய்ய வேண்டும். இரண்டாவது, நமது கடமையான தொழுகைகளை நிறைவேற்றியது, அவற்றை பள்ளியில் ஜமாத்தோடு தொழுதது, உஃபரியான தொழுகைகள் மற்றும் குர்ஆனோடுள்ள தொடர்பு, வறியவர் துயர் நீக்கிடும் ஜகாத் சதகா போன்ற தர்மங்களை கொடுத்தது, சென்ற ரமலானுக்கு பிறகு நமது ஈமானிய உறுதி கூடி இருக்கின்றதா என்று தன்னாய்வு செய்ய வேண்டும். மூன்றாவது, நம்முடைய அன்றாட அலுவல்கள் கடந்த ரமலானுக்கு முன்னர், ரமலானுக்கு பின்னர் இன்று வரை எவ்வாறு இருந்தது, இருக்கிறது, இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து உறுதி பூண்டு செயல் திட்டமிட்டு நிறைவேற்ற முனைய வேண்டும். நான்காவது, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்களில் பொற்செல்வம், சிந்தனை ஆற்றல், நேரம் போன்றவற்றை எவ்வாறு செலவழித்தோம் என்பதை மனதில் அசை போட்டு பார்த்து அவற்றை இறை திருப்தியை கூடுதலாக பெறும் வகையில் ஆன்மீக சமுதாய நற்பணிகளில் ஈடுபடுத்தி வழிகோல வேண்டும். ஐந்தாவது, ரமலான் என்பது குர்ஆனுடைய மாதம் என்பதால் ரமலானில் மட்டும் குர்ஆனை அதிகமாக ஓதி குர்ஆனோடு தொடர்புடைய வாழ்க்கை என்பது ரமலானில் மட்டுமே என்ற குறுகிய எண்ணம் கொண்டுவிடாமல் முழு மனித குலத்துக்கும் நேர்வழி காட்டி ஈடற்றத்தின் பால் இட்டுச் செல்லும் இறைவேதம் அருளப்பட்ட மாதம் குர்ஆன் எனும் உயர்நோக்கில் குர்ஆனை என்றென்றும் பொருள் உணர்ந்து ஓதுவதோடு அதன் சட்ட திட்டங்களை நம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை கடைபிடிக்க வேண்டும். ஆறாவது, கடந்த ரமலானில் நாம் நோற்ற நோன்பும் பொய்யும் புறமும் வீணான செயல்களும் களவாது இருந்ததா, அப்பயிற்சி ரமலானுக்கு பின்னரும் தொடர்ந்ததா, கடந்த கால ரமலான் நோன்புகளை நோற்றதன் மூலம் நமது வாழ்க்கையில் தீமையான செயல்கள் குறைந்தனவா, அற்று போயினவா போன்ற கேள்விகளை நமக்கு நாமே கேட்டு விடை காண வேண்டும். ஏழாவது, ரமலான் எனும் இந்த கண்ணியமான மாதத்தில் செய்யப்படும் அமல்களுக்கும் தர்மங்களுக்கும் பல மடங்கு நன்மைகள் உள்ளன என்பதை உணர்ந்து வழிபாடுகளை அதிகப்படுத்தினோமா, தீய வீணான செயல்களை தவிர்த்து கொண்டதோடு நன்மையான செயல்பாடுகளை கூட்டிக் கொண்டோமா,
கடந்த ரமலானில் நம் வாழ்வில் தீயவை குறைந்து நல்லவை கூடியிருப்பின் அவை ரமலானுக்கு மட்டுமில்லை வாழ்நாள் முழுவதற்கும் எனும் எண்ணத்துடன் பயிற்சியுடன் தொடர்வோமாக. 8வது, ரமலான் இரவு தொழுகையின் மகத்துவத்தை உணர்ந்து இவற்றை பேணினோமா? எண்ணிக்கைகளுக்கு முக்கியமளிக்காமல் அதில் அல்லாஹோடு இருந்த ஈடுபாட்டிற்கும் இடையுணர்வுக்கும் முக்கியமளித்ததோடு நமது தேவைகளை அதன் மூலம் அல்லாஹ்விடம் சமர்ப்பித்தும் நமது பாவங்களையும் குறைகளையும் நினைத்து வருந்தி அழுது முறையிட்டு தீர்வு பெறும் பழக்கத்தை கடந்த ரமலானுக்கு பின்னரும் கடைபிடித்தோமா? 9வது, 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் எனும் இரவை கடந்த ரமலானின் கடைசி 10 இரவுகளை வணக்கத்தில் கழித்திட வேண்டி கண் விழித்து இத்திகாஃப் எனும் பள்ளியில் தங்கி வணக்கம் பொருந்திட நமது பணிகளில் இருந்து விடுப்பு எடுத்தோமா, எடுக்க நாடினோமா? அல்லது ரமலான் இரவுகளை உடுப்புகள் அணிகலன்கள் வாங்கி அமல்கள் புரிய வேண்டிய காலத்தை இழந்து அலைவர்களைப் போல அல்லாமல் ரமலானுக்கு முன்னரே நமது கொள்முதல்களை முடித்துக்கொண்டு ரமலானின் நன்மைகளை குவிப்போமா? 10வது, ரமலானில் நோன்புடன் இருக்கும் போது டிவியும் சினிமாவும் தவிர்க்க வேண்டும் என்பதை விட வீணானவைகள் எதிலும் எங்கும் எப்போதும் தவிர்க்க வேண்டும் என்பதை மற்ற நாட்களிலும் உணர்ந்திட இஸ்லாமிய சிந்தனை, இறையுணர்வு, இறையச்சம் அதிகரித்திட வழிகோலும் வாய்ப்பு வசதிகள் நம் சமகால வாழ்வில் குவிந்து கிடக்கின்றன. இஸ்லாமிய நூல்கள், கெசட்டுகள், மார்க்க பிரச்சார ஒளிபரப்புகள், காணொளிகள், இணையதளங்கள் போன்றவை நிறைய உள்ளன. அவற்றோடும் அவற்றை அறிமுகப்படுத்தும் அமைப்புகளோடும் ஈடுபாடு கொள்வதும் பிறரை கொள்ளச் செய்வதும் நம்மை இந்த ரமலான் மாதத்தின் நோக்கத்தை பெற உதவும் என்பதையும் உணர்வோமாக. அல்லாஹ் நம்முடைய நம் உற்றார் உறவினர், அண்டை வீட்டார், அண்டை நாட்டார் எனும் முழு மனித சமுதாய குடும்பத்தையும் இந்த உண்மைகளையும் உணர்வுகளையும் ஏற்று செயல்பட்டு இம்மையெனும் இவ்வுலக வாழ்விலும் மறுமையெனும் நிலையான வாழ்விலும் நன்மைகளை பெற்றுக்கொண்ட வெற்றியாளர்களாக அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.